வழங்கும் காக்கி தொடர்கிறது. பேரு ஷீலா, ஊர் திருச்சி பக்கத்துல தட்டார் மடம். படிச்சது இந்திரா காந்தி காலேஜ், பிஎஸ்சி பிசிக்ஸ், டிஸ்கண்டினியூ. உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் எங்களுக்கு தெரியும். விசாரணைக்கு ஒத்துழைச்சா தண்டனை குறையும். காலேஜ்ல படிக்கிறப்பவே காதல், மதம் மாறி ஜானோட கல்யாணம். பாம்பேக்கு போயிட்டேன். உன் வீட்டுல இன்னும் உன் கல்யாணத்தை ஒத்துக்கல, கரெக்டா? மேரேஜுக்கு அப்புறம் இது வரைக்கும் நீ உன் வீட்டுக்கு போகல. உன் மேல கோவம் இருந்தாலும் உங்க வீட்டுல எல்லாரும் நீ எங்கேயோ நல்லா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு எல்லாமும் தெரிய போகுது அவங்க பொண்ணு ஒரு தீவிரவாதின்னு. திருச்சியில ரொம்ப மரியாதையான வாத்தியார் குடும்பம் ஆறுமுகம் சாரோடது. அந்த குடும்பத்துல போய் இப்படி ஒரு பொண்ணுன்னு ஊரே உன்னை பத்தி நாளைக்கு பேச போகுது. அந்த சத்தம் உனக்கு கேட்காது. அந்த அவமானமும் வலியும் உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் சேரும். அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்களோ. உங்களுக்கு என்ன வேணும்? அமைதி. உன்ன மாதிரி பொம்பளைங்க, உன் குழந்தைங்க மாதிரி சின்ன பசங்க, உன் அப்பா அம்மா மாதிரி வயசானவங்க, இவங்கெல்லாம் நிம்மதியா இருக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு. வெடிகுண்டு வைக்க வர்ற யாரும் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக ஸ்வெட்டர் பின்ன மாட்டாங்க. உண்மையை சொல்லு, உன் கூட வந்த மத்தவங்க யாரு? உங்க திட்டம் என்ன? நாங்க அதை தடுத்துட்டோமா இன்னும் இல்லையா? உனக்கு இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்துல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜான் உன்னோட ஹஸ்பண்ட். அவனுக்காக நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன். இப்ப ஜான் இல்ல, உன்னை நம்பி 2 உயிர்கள் இருக்கு. நீ சொல்ற பதில நம்பி பல உயிர்கள் இருக்கு. சொல்லு, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு. ஓகே, நான் வெளியே வெயிட் பண்றேன். ராஜேஷ், சொல்லு. நாங்க இங்க 8ஆம் தேதி வந்தோம். ஆர்வம் போய் டீ சாப்பிட்டு வந்துடும்ப்பா. வரும்போது வெத்தலை பக்கம் வாங்கிட்டு வா. சரி சரி வாங்கிடுறேன். ஏய் நில்லு நில்லு. இந்த நேரத்தில் எங்க இருந்தா வர? ஐடி கார்டு வச்சிருக்கியாடா? இல்ல சார். லைசன்ஸ் இருக்கா? ஹெல்மெட் எங்கடா? ஏய், நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க, முறைச்சிக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டியா? எங்க இருந்துடா வர? ஆமா, பையில என்ன வச்சிருக்க? வேண்டாம். அர்ஜுன், காஃபி. தேங்க்யூ. என்ன சொல்றா அந்த ஷீலா? அவளுக்கு பெருசா எதுவும் தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் அவ சொன்ன தகவல்கள் எவ்வளவு தூரம் நமக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் கவனிச்சேன். யூ ஆர் வெரி குட் அட் இன்ட்ரோகேஷன். ரொம்ப நல்லா அவளை ஹேண்டில் பண்ணி யூ மேக் அ டாக். குட். பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையே? அடுத்தவங்களுக்கு கூட அப்ரிஷியேட் பண்றீங்களே, பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன். கூட ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் தான் வேலையை ஒழுங்கா செய்யறப்போ ஒரு குட் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. நான் இன்ட்ரோகேஷன் பண்ண 3 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அந்த 3 ஹவர்ஸ்ல அந்த செத்து பொண்ணோட பேக்கை தரவா செக் பண்ணிட்டேன். அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க? அவன் பையில ஒரு ஸ்ட்ரிப் ஜெலுசில் டேப்லெட் கிடைச்சது. சோ he had a acidity problem. அவன் ஹிந்தில எழுதினான். சோ அவனுக்கு ஹிந்தியும் தெரியும். என்ன ஜோக்கா? நோ, இட்ஸ் a fact. இந்த லட்சணத்துல நீங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணா உருப்ட மாதிரி தான். ஹலோ, அவங்க மொத்தம் 4 பேர். அதுல முதல்ல சென்னைக்கு வந்தது 3 பேர். அவங்க வந்தது 8ஆம் தேதி.
அவங்க ஊரு பூனி பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிராமமா இருக்கலாம். வந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு நம்ம கிட்ட இருக்கா, மத்த 2 பேரு என்கவுண்டர்ல இறந்துட்டாங்க. உடனே ஆச்சரியப்பட்டு என்ன ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி பார்க்காதீங்க. இதெல்லாம் அவங்க வந்த ட்ரெயின் டிக்கெட்ல இருக்கு. 3 பேர் தானே வந்தாங்க, அப்புறம் டீம்ல 4 பேர்னு எப்படி சொல்றீங்க? ரிட்டர்ன் டிக்கெட் 4 பேருக்கு. ரிட்டர்ன் டிக்கெட் இஸ் ஆன் 14th. ஸோ அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நினைச்ச நாள் கூட 14 தான் இருக்கணும். முடிஞ்சதும் கிளம்ப பிளான் பண்ணிருக்கலாம். அவன் மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஃபேக் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்கான். வாங்கின கடையை பிடிச்சு வாங்கி கொடுத்த ஆளையும் பிடிச்சாச்சு. ஆனா அதை வாங்கி கொடுத்த புரோக்கர் இப்போ உயிரோட இல்லை. சோ வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன்? 4 பேர் டீம்ல ஒரு ஆள் மட்டும் தனியா வரான். ஸோ அவன் தான் இந்த டீமோட முக்கியமான ஆளா இருக்கணும். செல்போன் ரெக்கார்ட் படி நிறைய கால்ஸ் கூட பேசல. ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான் வெல். நிச்சயமா ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். கம்யூனிகேஷன் குறைவினால அவனுக்கு இவங்கள பத்தின தகவல் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. எஸ், அப்ப தனியா வர்றவன் இவங்களோட ஏதோ ஒரு பாயிண்ட்ல சேரணும். அது எங்க, எப்படி? அவன் எப்படி இருப்பான்னு அவன் சொன்னாளா? ஷீலாவும் அவனை பார்த்ததில்ல. சோ நோ க்ளூ. அவன் ஒரு 30 வயசு ஆளு. அதுவும் டிக்கெட்ல இருக்கா? யா. வரப்போறவன் பேர் சகின். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை மீட் பண்ற இடத்தை பத்தி சொல்றதா சொல்லியிருக்கான். அவன் கிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. We will meet at 5 o'clock tomorrow at the beach.